அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A உடைய ரிசல்ட் 52 நாட்கள் நாங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிவிட்டோம். அண்ட் பெருமையாக சொல்லக்கூடிய டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு கேள்வி, நீங்கள் சமமான முறையில் இந்த தேர்வை நடத்தவில்லை. ஒரு பொது தமிழ் பொது ஆங்கிலம் ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு தேர்வில் வந்து 60 கேள்விக்கு 40 கேள்விகளுக்கு மேல் பொது தமிழ் தேர்வுகள் பதில் எழுத முடியவில்லை. பொது ஆங்கிலம் தேர்வுகள் 60க்கு 55 ஈஸியாக எழுதுகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இன்ஈக்குவாலிட்டியாக சமமற்ற ஒரு தேர்வை நடத்திவிட்டு இதுக்கு நீங்கள் 52 நாட்களை நாங்கள் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெருமையாக சொல்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாணவர்களை கண்ணீர் விட வைத்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ரிசல்ட் எவ்வளோ இப்போ யார்கிட்ட தான் போய் நாங்கள் முறையிடுறது? தமிழக அரசாங்கத்தில் நம்ம கேட்குறோம். அதனால தான் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமான்னு சொல்லி கேட்குறோம். ஏன் தமிழக அரசுகிட்ட கேட்குறோம்? டிஎன்பிஎஸ்சிட்ட கேட்டு அங்கே ஒரு யூஸும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இவ்வளவோ நாங்கள் வந்து ஒரு நார்மலைசேஷன் பண்ணுங்கன்னு எவ்வளவோ கேட்டால் பட் ஒன்றுமே இல்லை. அதாவது வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறாரு, ஒரு 5 முறை குரூப் 1 மெயின்ஸ் எழுதியிருக்கிறாரு, ஒரு 4 முறை குரூப் 2 மெயின்ஸ் எழுதியிருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேர்வு குவாலிஃபைடு, அவரை மாதிரி குவாலிஃபைடான ஒரு தேர்வு டிஎன்பிஎஸ்சி சரித்திரத்தில் கிடையாது. அப்படிப்பட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர் தமிழில் எழுதின ஒரே காரணத்துக்காக, பொது தமிழை தேர்ந்தெடுத்த ஒரே காரணத்துக்காக 7 முறை குரூப் 1 மெயின்ஸ் எழுதியிருக்காருன்னா அவருக்கு எவ்வளோ நாலேஜ் வந்திருக்கும். பொது தமிழை தேர்ந்தெடுத்த ஒரே காரணத்துக்காக அவருடைய கம்யூனல் ரேங்க் வந்து 3000க்கு மேலே போகுது. அப்படின்னா ஓவரால் ரேங்க் எவ்வளோ இருக்கும்? அதே மாதிரி அவர் கூட சேர்ந்து படித்த இன்னொருத்தர் ஜெனரல் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறாரு. எக்ஸாமுக்கு முன்னாடி ஜஸ்ட் இங்கிலீஷை பார்த்துட்டு தான் சார் நான் போனேன் அப்படின்னாரு. இங்கிலீஷில் 60க்கு 50 போட்டிருக்கிறாரு. அவருடைய கம்யூனல் ரேங்க் 43. இது எந்த விதத்தில் நியாயம்? இங்கே எங்கே ஈக்குவாலிட்டி இருக்குது? இங்கே எங்கே டிரான்ஸ்பரன்சி இருக்குது? எத்தனை முறை தான் தமிழக மாணவர்களை நீங்கள் கதற விடுவீர்கள்? எத்தனை மாணவர்கள் தான் தமிழ் மாணவர்கள் நீங்கள் அளவிடுவீர்கள்? இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் வந்து என்ன சொல்கிறாரு? மே 5 தமிழ் வார விழா நிறைவு கொண்டாட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்கிறார். இங்கு தமிழக மாணவர்கள், தமிழ் மீடியத்தில் எழுதின மாணவர்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பாரதிதாசன் அவருடைய பிறந்தநாள் விழா, தமிழ் வார விழா மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விழா. அதில் முதல்வர் பங்கேற்கிறார். முதல்வர் வந்து இந்த தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும். சங்கர், அவர் பேர் என்ன, ஒருத்தர் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணார், சங்கர் பாண்டியராஜா, அப்படி ஒருத்தர் பாஸ் பண்ணார். மிஸ்டர் சங்கர் பாண்டியராஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதினேன், யூபிஎஸ்சி பாஸ் பண்ணுறேன், ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறேன், குரூப் 1 மெயின்ஸ் எழுதி பாஸ் பண்ண முடியலை, குரூப் 2 மெயின்ஸ் எழுதி பாஸ் பண்ண முடியலை. ஸோ ஒவ்வொரு முறையும் இது சம்பந்தமாக தமிழ் மாணவர்கள், தமிழ் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாக வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வீடியோ போடுறோம். வேறு வழி இல்லை. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து அவங்க வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்குறாங்க. பிப்ரவரி 8ஆம் தேதியே வாழ்க்கை பாதி தொலைஞ்சிருச்சு. சரி, ஏதாவது நார்மலைசேஷன் பண்ணுவாங்க, ஓரளவுக்கு நல்லா ரிசல்ட் வரும்னு பார்த்தா 60க்கு 40க்கு மேலே தமிழ் மீடியம் மாணவர்கள் பொது தமிழ் எழுத முடியவில்லை. பொது ஆங்கில மாணவர் 60க்கு 50 மேலே எழுதுறாங்க. இது 100க்கு 100% உண்மை. இதில் எந்த பொய்யும் கிடையாது. இதை யார் வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுமா? தமிழ் மீடியம் இத்தனை பேர் எழுதினாங்க, ஜெனரல் இங்கிலீஷ் இத்தனை பேர் எழுதினாங்க, ஜெனரல் இங்கிலீஷ் மாணவருடைய ஆன்சர் ஷீட்ஸை ஓப்பனாக பப்ளிஷ் பண்ணி இவங்க இவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறாங்க, தமிழுடைய மாணவர்கள் ஆன்சர் ஷீட்டை ஓப்பனாக பப்ளிஷ் பண்ணி இவங்க இத்தனை மார்க் எடுத்திருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு தைரியம் இருக்கிறதா இதனை ஓப்பனாக திறந்த வெளியில் வெளியிடுவதற்கு? அப்புறம் என்ன பெரிய டிரான்ஸ்பரன்சி அது இது நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க? தமிழ் மீடியம் மாணவர்கள் எத்தனை பேர் சார் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்னைக்கு உட்காந்துருக்குறாங்க? இதை எத்தனையோ மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறோம். கேட்டால் ஜெனரல் இங்கிலீஷுக்கு நாங்கள் எதிராக பேசுகிறோம், தமிழுக்கு ஆதரவாக பேசுகிறோம், இங்கிலீஷ் வேணும்னு தான் குரூப் 4 எக்ஸாமுக்கு கேட்டிருக்கிறோம். ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஜெனரல் தமிழ் ஸ்டூடெண்ட் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுக்காக, தமிழக மாணவர்களுக்காக அதை கேட்குறோம். பொது தமிழை கஷ்டமாக வைத்து பொது ஆங்கிலத்தை ஈஸியாக கேட்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி அடுத்த வருஷம் பொது ஆங்கிலத்தை ரொம்ப கஷ்டமாக வச்சு பொது தமிழை ஈஸியாக கேட்பாங்க. அப்போ நீங்கள் எங்கே போவீங்க? ஒரு சமநிலையான தேர்வு வேண்டாமல் யூபிஎஸ்சி கூட எக்ஸாம் நடத்துகிறாங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம் நடத்துகிறாங்க, ஆர்ஆர்பி எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஈக்குவலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கொடுக்குறாங்க? இங்கே வந்து நம்ம தமிழ்நாடு சொல்லிக்கிறோம், தமிழ் மீடியம் சொல்லிக்கிறோம், தமிழ்நாடு அரசுன்னு சொல்லிக்கிறோம், தமிழ்நாடு வார விழா கொண்டாடுறோம், தமிழர் பெருந்தலைவர் பெருநாள் கொண்டாடு, எல்லாமே தமிழ்ங்கிறோம். ரூபாவுக்கு நீங்கள் தமிழில் போடுறீங்க, தமிழர் நிதி பண்பாடு கேட்குறீங்க, தமிழர் நிதி நிர்வாகம் ரிலீஸ் பண்ணுறீங்க, அந்த ஆராய்ச்சிக்கிறீங்க. இந்த திராவிடன் அப்படிங்கிற வார்த்தையை விட்டு தமிழ்ங்கிற வார்த்தையை பேச ஆரம்பிச்சாச்சு. இவ்வளோ உதவிரம் பண்ணிட்டு, ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் மட்டும் நாங்கள் வந்து பொது தமிழ் கேள்வியில் கஷ்டமாக கேட்போம், பொது இங்கிலீஷ் கேள்வியில் ஈஸியாக கேட்போம், பொது தமிழ் எழுதினா மார்க் போட மாட்டோம், தமிழ் எழுதினா ஆங்கிலத்தில் எழுதினா மெயின்ஸில் மார்க் போடுவோம். எத்தனை வருடம் டிஎன்பிஎஸ்சி தமிழ் மீடியம் மாணவர்களை இப்படி கஷ்டப்படுத்தி அவர்கள் வாழ்வையை சூனியமாக்க போகிறது என்பது தெரியவில்லை. இது வந்து உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்கள் இன்னைக்கு பார்க்குறோம் இந்த அண்ணா நகர் ஏரியாவில், அதாவது மனம் உடைந்து நிற்கிறாங்க. ஒவ்வொரு தெருவுலையும், ஒவ்வொரு தெருமுக்குலையும், ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் குரூப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கண்ணில் இருந்து கண்ணீர் வரல.
நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து ஒரு 5 பசங்க 5 பொண்ணுங்க ஒன்றா ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு 2 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 2 பேர் ஜெனரல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. அவங்களால அந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆறுதல் கூட சொல்ல முடியவில்லை. அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டை விட தமிழ் மீடியம் ஜெனரல் தமிழ் எழுதுனவங்க ஜிகேல நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் ஒன்றும் கிடைக்கல. இது யார் தப்பு? இதை நம்பி படித்த மாணவர்கள் தப்பா? இது எத்தனை முறை அவர்கள் வாழ்க்கையை தொலைத்து போன டைம் குரூப் 0 மார்க் போட்டு வெளியே அனுப்பிட்டீங்க. ஆன்சர் சீட்டை மாற்றி கொடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி குரூப் 2018 தான் நடந்துச்சு. ஒருத்தர் குரூப் 2 எக்ஸாம் ஒரு ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லி 2015 வந்திருக்கிற 2025 வரைக்கும் பொது தமிழ் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் வாய்ப்பை முழுவதுமாக பறித்து அவர் வாழ்வில் 25 35 வயது வரை ஒரு 10 வருஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி காவு வாங்கி விட்டது. ஒரு எக்ஸாம் நடத்துகிற ஒரு சமநிலையான ஒரு தேர்வு. வேற என்ன கேட்குறோம்? நாங்கள் படிக்கிறோம். நீங்கள் சிலபஸ் ஜனவரி மாதம் ஒரு சிலபஸ் கொடுக்குறீங்க, மார்ச் மாதம் ஒரு சிலபஸ் கொடுக்குறீங்க, செப்டம்பரில் ஒன்று கொடுக்குறீங்க, ஏஜை குறைக்கிறீங்க, ஆதரவற்ற விதவினா ஏஜை குறைக்கிறீங்க, என்ன இல்லாமல் பண்ணுறீங்க. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. திடீர்னு வந்து ஜெனரல் இங்கிலீஷ் கிடையாது, திடீர்னு வந்து தமிழ் எழுதுனா மார்க் போட மாட்டோம், திடீர்னு வந்து பொது தமிழ் கேள்விகளை நாங்கள் கஷ்டமாக கேட்போம், திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ரிசர்வேஷன் பெண்கள் இடஒதுக்கீடு நீங்கள் தவறாக கொடுத்த காரணத்தினால் 30 வருடமாக தமிழ்நாட்டில் ஆண்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். நான் சொல்லலை, ஓய்வு பெற்ற நம்முடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது அதையெல்லாம் தாங்கி கொண்டு சரி அடுத்த முறை சரியாக நடக்கும், அடுத்த முறை சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கடந்து போகும்னு சொல்லி வேற வழி இல்லாமல் வேற எங்கேயும் போய் எங்களுக்கு தெரியாது, பசங்களுக்கு தெரியாது, வேற ஃபீல்டில் போக தெரியாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம ஒரு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புலிவாலை படித்த கதை தான். இப்போ கிடைக்கலையா, சரி அடுத்த தடவை கிடைக்கும், 2 மாதம் வெயிட் பண்ணுவோம், அடுத்த தடவை கிடைக்கும், 2 மாதம் வேலைக்கு போவோம், அடுத்து உட்காந்து படிப்போம், 2 மாதம் வேலைக்கு போவோம், அதுக்கு உட்காந்து படிப்போம். அதாவது எய்ம் டிவி வச்சிருக்கிறீங்க, அப்புறம் வந்து எஸ்டிஐ வச்சிருக்கிறீங்க, ஸ்டேட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு, அப்புறம் ஒவ்வொரு லைப்ரரிலையும் கோச்சிங் கொடுக்குறீங்க, அப்புறம் வேலைவாய்ப்பு அலுவலகம் கோச்சிங் கொடுக்குறீங்க, இது போக நான் முதல்ல கோச்சிங் கொடுக்குறீங்க. தமிழக அரசாங்கம் என்னெல்லாமோ பண்ணுது. ஆனால் இந்த டிஎன்பிஎஸ்சி தமிழ் மீடியத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் மதிப்பெண் போட மாட்டேன், நான் ஓப்பனாக கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் ரிலீஸ் பண்ணுங்க, ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அவதூறு பரப்புறாவது என்ன வேணும் நீங்கள் சொல்லிட்டு போங்க, நான் அவதூறே பரப்புறேன்னு வச்சுக்கோங்க, நான் பரப்புறது அவதூறு தான், நடவடிக்கை எடுங்க என் மேலே. நான் அவதூறு தான் பரப்புறேன்னா என் மேல் நடவடிக்கை எடுங்க. அதை விட்டுட்டு தமிழ் மீடியம் மாணவர்களை பழிவாங்கக்கூடிய செயல்களை டிஎன்பிஎஸ்சி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இந்த எக்ஸாம் பிப்ரவரி 8ஆம் தேதி நடக்கும் பொழுது நம்ம என்ன சொன்னோம்? தமிழ் மீடியம் மாணவர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம சொன்னோம். கொஞ்சமாவது காதில் வாங்கி சரி ஓகே நம்ம கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்ப்போம். விட்டாக பேர் கேட்டிருக்கோம், விடாதாக பேர் கேட்டிருக்கோம். 2010க்கு முன்னாடி 2007 இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் 11ஆம் வகுப்பு 12ஆம் புத்தகத்தை கேட்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு டஃபாக இங்கிலீஷில் கேட்கலையே. அந்த விஷயத்தை கொஞ்சம் கூட யோசிக்காம நான் 52 நாளில் நான் ரிசல்ட் எத்தனை நாள் இப்போ ரிசல்ட் போடுறது நீ அடுத்த நாளே போட்டிருக்கலாமே, பிப்ரவரி 9ஆம் தேதியே போட்டிருக்கலாமே. ஏன் இந்த 52 நாள் பசங்களை காக்க வச்சிருக்கிறீங்க? ஒரு சமமான தேர்வு, ஒரு ஈக்குவாலிட்டி தான் கேட்குறோம். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அரசியலமைப்பு விதியில் சொல்லியிருக்கிறது. ஒரு எக்ஸாம் கேட்குறீங்க, 200 கேள்வியில் ஒரு சமமான முறையில் கேள்வியில் கூட கேட்க முடியலைன்னா 100 வருடம் டிஎன்பிஎஸ்சி உயிரோடு இருந்து என்ன பயன்? இப்போ 100வது வருஷம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி ஆரம்பிச்சு 100வது வருஷம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சூழலில் வந்து முதல்வர் அவர்கள் எதற்கடுத்தாலும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். தமிழர் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா சொல்றாரு. செம்மொழி அந்தஸ்து டிஎம்கே வாங்கி கொடுத்துருக்குன்னு சொல்லி ஆராசா அவர்கள் பேசுறது நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு தமிழுக்கு முக்கியத்துவம், தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு ரிசர்வேஷன். நாங்கள் வந்து நீங்கள் சொல்றது நாங்கள் ஏன் கேட்கறது? மாநில சுயாட்சி நாயகன் நான் அப்படி சொல்லி ரூபாய் அப்படிங்கிற தமிழில் அந்த அளவுக்கு ஒரு சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ விஷயங்கள் தமிழுக்காக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு தமிழ்நாடு மேன்மையடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற திட்டங்களை முதல்வர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு முறையும். ஆனால் இந்த டிஎன்பிஎஸ்சி இது எதுவுமே காதல வாங்க, தமிழ் எழுதிட்டியா நான் மார்க் போட மாட்டேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. பொது தமிழாக நான் யார் உங்கள்கிட்ட வந்து பொது தமிழ் கேள்விகளை கஷ்டமாக கேட்கணும், பொது ஆங்கிலம் கேள்வி ஈஸியாக கேட்கணும்? ஏன் உங்களுக்கு பொது ஆங்கிலம் கேள்வி கஷ்டமாக கேட்க தெரியாதா? நாங்கள் ஈக்குவாலிட்டி தானே கேட்குறோம், இல்லை 200 கொஸ்டின் ஜிகே வச்சுட்டு போயிருக்க வேண்டியது தானே. இப்போ இந்த 1840 பணியிடங்களில் எத்தனை பேர் தமிழுடைய மாணவர் வருவாங்க? டிஎன்பிஎஸ்சி வெள்ளை அறிக்கை வெளியிடுமா? டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2A கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1840 பணியிடங்களில் எத்தனை பேர் தமிழில் எழுதியவர்கள் வந்தார்கள்? பொது தமிழை எழுதி வந்தார்கள். அந்த 20% இடஒதுக்கீடு நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. அதுக்கு மேலே தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிட போறீங்க? தமிழ் மீடியம் அப்படிங்கிறது தமிழ் பொது தமிழ் எடுத்து படிக்கிறது தப்பா கேட்டால் அதுவும் தமிழ் தானே, அதுவும் ஆங்கிலம் தானே. இந்த மெத்த படித்த மேதாவிகள் கேட்பாங்க, நீங்கள் ஸ்கூலில் தமிழ் படிக்கலையா, நீங்கள் ஸ்கூலில் ஆங்கிலம் படிக்கலையா? பொது தமிழ் இஸ் நாட் ஈக்குவல் டு பொது ஆங்கிலம். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எத்தனை முறை மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி தெரியல. சரி ஓகே, அடுத்த குரூப் 2 எக்ஸாம் என்ன பண்ணிடுவீங்க நீங்கள்? இதே தான். அதாவது அடுத்த லெவல் ஒரு குரூப் 2 பிலிம் எழுதும் பொழுதாவது சரி ஓகே ஈக்குவலான கொஸ்டின் கேட்கணும். உங்களை நம்பி 15 லட்சம் மாணவிகள் எழுதுறாங்க, சும்மா கிடையாது. அவங்க வந்து அதாவது ஒரு குழந்தையை விட்டு, கணவனை விட்டு,
வயசான அப்பா அம்மாவை விட்டு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையில், வேலைக்கு போகணுங்கிற வேட்கையில் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சாப்பிடாம தூங்காமல், அதாவது ஒரு போட்டிருக்கிறதுக்கு ஒரு நல்ல துணி கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கஷ்டப்பட்டு பார்க்லையும் வெயிலையும் மலையிலையும் கிணத்துலையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. எதையுமே கண்டுக்காமல் இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த அமைப்பு நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்களை நினச்சிக்கிட்டு டிரான்ஸ்பரன்சி, அதாவது என்னது வெளிப்படைத்தன்மை, என்ன வெளிப்படைத்தன்மை இருக்குது? மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர்கள் வந்து கண்ணீர் விட்டு அளவில்லை, அவ்வளோதான். கண்ணீர் வந்தால் நம்ம உடஞ்சி போயிடுவோமோ, நம்ம வீக் ஆயிடுவோமோ நினச்சி 4 பேர் நினச்சிடுவாங்கன்னு சொல்லி கண்ணீர் அவர்கள் முகத்திலிருந்து வரவில்லை, அவ்வளோதான். பார்க்கும்போது மனசு அப்படியே துடிக்குது. ஏன் இந்த மாணவர்கள் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அவர்கள் வாழ்க்கை இப்படி வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே என்னங்க பண்ண முடியும்? ஒரு குரூப் 1 மெயின்ஸ் எழுதி இன்டர்வியூ போய் அவ்வளோ ஸ்டஃப்பான ஒரு டைரெக்டாக கூட்டிகிட்டு வந்து நாளைக்கு நான் வீடியோ போடுறேன், நான் ஒன்றும் பொய் சொல்லலை. இது வந்து பார்த்தீங்கன்னா பொய்யும் கிடையாது, புரட்டும் கிடையாது, அவதூறும் கிடையாது. நாளைக்கு நான் டைரெக்டாக கூட்டு வந்து நான் வீடியோ போடுறேனே பாதிக்கப்பட்ட மாணவர்களை. எனக்கு தெரிஞ்சு நான் சென்னையில் இந்த அண்ணா நகரில் பார்க்குறத நான் சொல்கிறேன். கன்னியாகுமரியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, திருச்சியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, நாமக்கல் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஊட்டியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் ஆயின்னு சொல்லி பார்த்தவங்க எல்லாமே தமிழ் மீடியத்தில் எழுதுகிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. எத்தனை முறை இதை நம்ம சொல்லியிருக்கிறோம். பொது தமிழ் கேள்விகளை பொது ஆங்கிலம் கேள்விக்கு ஈக்குவலாக கேளுங்க. பிப்ரவரி 8ஆம் தேதி இது நடத்தப்பட்ட தேர்வு வினாத்தாளை எடுத்து பாருங்க. அந்த நடுநிலையாளர்கள் அப்படின்னு ஒரு சில குரூப் வந்து தமிழ்நாட்டில் உண்டு. அவங்கள இந்த வீடியோ பார்க்குறவங்க tnpsc.gov.in அதில் போயிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி 2025 பிப்ரவரி 8 அப்படிங்கிற கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா பொது ஆங்கிலம் கேள்வியும் இருக்கும், பொது தமிழ் கேள்வியும் இருக்கும். அந்த 60 கேள்விகள் பொது ஆங்கிலம் கேள்விகள் எவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்கிறாங்க, தமிழ் கேள்விகள் எவ்வளோ கஷ்டமாக கேட்டிருக்கிறாங்க. நடுநிலையாளர்கள் பாருங்கள், நாளைக்கு உங்களுடைய பசங்க இந்த எக்ஸாம் எழுத வருவாங்க. தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த டிஎன்பிஎஸ்சி தயவு செய்து கேள்வி கேளுங்க. டிஎன்பிஎஸ்சி யாருமே கேள்வி அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தானே. இப்போ ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, சமநிலையற்ற தேர்வு நடக்குதுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து குரல் ஒலிக்கும். இப்போ இப்படி ஒரு சமநிலையற்ற தேர்வு வந்து யாருமே இதை கேட்க மாட்டோம். தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக இதில் கேட்க வேண்டும். தமிழ்நாடு அரசு இதற்கு வந்து மாணவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை ஒரு இடத்துல தமிழ்நாடு அரசு இருக்குது. அந்த அளவுக்கு தமிழுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம். பாவேந்தர் பாரதிதாசனுடைய பிறந்தநாள் விழா, ஒரு வாரம் தமிழ் வார விழா நம்ம கொண்டாடுறாமே. தமிழில் எழுதக்கூடிய மாணவர்கள் வாழ்வதற்கு இங்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? பொது தமிழ் ஒருத்தர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ், அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட், அவர் தமிழ் மேலே இருக்கிற ஆர்வத்தினால பொது தமிழ் எழுதினார். அவர் இங்கிலீஷ் எழுதிட்டு போனால் இன்றைக்கி அவருக்கு வேலை கிடச்சிருக்கும். இந்த பாலா போன தமிழ் எழுதுவோம்னு எழுதுனதால் இன்னைக்கு, அதாவது தமிழ் எழுதுனா பிச்சை தான் எடுக்க. இந்த நம்ம நிர்மலா சீதாராமன் என்னமோ சொன்னான்னு சொல்கிறாங்க. அது அவங்க பார்லிமெண்ட்டில் பேசினாங்க, அது இன்றைக்கி உண்மையாகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் தயவு செய்து டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த 1840 போஸ்ட்டில் கொஞ்சம் நீங்கள் வந்து தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வலியை தான் நாங்கள் பேசுகிறோமே தவிர அவதூறு பரப்பணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படிங்கிற நினச்சிக்கோங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. தயவு செய்து டிஎன்பிஎஸ்சி நடுநிலைமையோடு நடந்து கொள்ள வேண்டும். நன்றி.